ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதேமாரி தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ ஜாபுக்கு போகணுன்னா அது கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அதுக்காக தான் இந்த முயற்சி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலான்னு பார்க்குறேன். மேக்ஸில் வந்து ஒரு 40 டாபிக் கிட்ட இருக்குது. அந்த 40 டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா மேக்ஸை வந்து ஒரு அளவு நம்ம கவர் பண்ணிடலாம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அதனால தான் வந்து நான் வந்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா மேக்ஸில் தான் எல்லாம் மார்க் வந்து விட்டுறாங்க. ஈஸி தான் மேக்ஸு, ஆனால் அதில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறதா போகுது. ஸோ நம்ம மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்டாக வந்து கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸு. நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு வந்து சொல்லிடுறேன். சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சிலபஸ் வைஸாக வந்து டெய்லியும் ஒரு சம்மு பார்த்தோன்னு வச்சிங்களா, நம்ம ஈஸியாக வந்து மேக்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 டாபிக்ஸ் கிட்டே இருக்குது. இந்த 40 டாபிக்ஸ் நான் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துங்க. முடிஞ்சால் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஒரு கொஞ்சம் வெப்சைட்லாம் வந்து கேதர் பண்ணி நான் வந்து இதை எழுதி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து புக்கையும் ரெஃபர் பண்ணி தான் இதுதான் வந்து இதுக்கு மேலே வந்து மேக்ஸ் வந்து கேட்க முடியாது. கேட்டாலும் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பின்னாடி வந்து நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஃபஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸு. இல்லை வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதோட நேமு. இதில் வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 35 டாபிக்ஸ் கிட்டே இருக்குது. 35 டாபிக்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள். டிவிசிபிலிட்டி அண்டு ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஒரு டாபிக்ஸு. டெசிமல் ஃப்ராக்ஷனு, அடுத்தது வந்து சிம்பிளிஃபிகேஷனு, HCF அந்த LCM ஒரு டாபிக்கு, ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனு, பர்சன்டேஜ்னா அந்த இன்டூ 100 அப்படி வச்சு பண்ணுறது. அது பார்ட்னர்ஷிப் சம் இருக்குது. அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் லாபம் அண்ட் நஷ்டம், அதுதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது வந்து கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு சம்மு, போட் அண்டு ஸ்ட்ரீம்ஸ் வச்சு சம்மு, டைம் அண்ட் ஒர்க்கை வச்சு சம்மு, ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினு, பைப்ஸ் அண்டு சிஸ்டம்ஸு, மென்சுரேஷன் வந்து ப்ராபபிலிட்டினா நிகழ்தகவு, கேலண்டர் வச்சு சம்மு வரும், கிளாக்கெல்லாம் வச்சு இந்த டைமில் வந்து இந்த டைம் வந்து எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு மாரி கேட்பாங்க. அது நம்பர் சிஸ்டம், நம்பரை மட்டும் லைனாக கொடுத்துட்டு நடுவில் ஒரு நம்பரை வந்து விட்டு இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து ஸ்கொயர் அண்டு கியூப் ரூட்டு அந்த சமயம் ஸ்கொயர் வச்சு எடுக்கிறது, ஸ்கொயர்லேருந்து எடுக்கிறது, இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வந்து வரும் அப்படி வந்து கேட்பாங்க. ஆவரேஜ் அது வந்து கேட்பாங்க. ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸு, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ் சம் தெரியும்ல, ஏஜ் வந்து அப்பாவுக்கு இவ்வளோ வயசு, பையனுக்கு இவ்வளோ வயசு அப்படின்னு வச்சுட்டு, இல்லைனா அப்பாவுக்கு வந்து இவ்வளோ வயசு, பையனுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு வந்து அப்படி கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்கணும். அது வந்து சோர்ஸ் அண்ட் இண்டைசஸ், வந்து லாகரிதம்ஸ், செயின் ரூலு, அலிகேஷன் அண்ட் மிக்சரு, ஏரியா, வால்யூம் அண்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரேசஸ் அண்டு கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்லு அப்படிலாம் கேட்பாங்க. ஸ்டாக்ஸ் அண்டு ஹவர்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. பெர்முட்டேஷன்ஸ் அண்டு காம்பினேஷன்ஸு, பேங்கர்ஸ் டிஸ்கவுண்ட்டு, ஹைட்ஸ் அண்டு டிஸ்டன்சஸ், ஆட்மேன் அவுட் அண்டு சீரீஸு. அடுத்தது வந்து இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முடிஞ்சது அரித்மெட்டிக்கல் எபிலிட்டியில். வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வந்து டேபுலேஷனை வச்சு சம்மு கேட்பாங்க. பால் கிராஃப் வச்சு மாதிரி சம் வரும், பை சார்ட் வச்சு சம் வரும், லைன் கிராஃப் வந்து வச்சு சம் வரும். இவ்வளோ தான் கைஸ் இதில் வந்து டாபிக்னு பார்த்தீங்கன்னா. இந்த டாபிக் வந்து படித்தாலே மேக்ஸ் வந்து ஒரு அளவு நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் எடுத்தேன். நானும் மேக்ஸில் வீக் தான். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் டெய்லி இந்த சம்மு ஒன்று நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போட வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா நண்பா?
வேறு என்ன உங்களுக்கு வந்து டவுட் அதுமாரி இருந்தால் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை நான் வந்து அதுக்கான ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். பாய் நண்பா.